ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இது வரைக்கும் 2021லேருந்து 25 வரை பார்க்குற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 6வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். அந்த 5 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 25 சம்ஸ் இருக்குது. அதை சால்வ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எதுவும் நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சம்முக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஒருவர் தான் பெற்ற 65,000 ரூபா கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 ரூபாய் கூடுதலாக செலுத்துகிறார். அவர் அந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏ வந்து 400 கொடுத்துட்டாங்க. டிஃப்ரென்ஸு மாதம் எவ்வளோ கொடுத்துட்டுருக்காங்க, 300 ரூபா அதிகமாக கொடுக்குறாங்கங்கிறாங்க. 65,000 ரூபா வருவதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்படி தானே? நமக்கு கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னென்னா SN = n/2 × 2a + n-1 × d. இதுதான் கூடுதலுக்கான ஃபார்முலா. இதே இது லாஸ்ட் நம்பரு கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா வந்து நம்ம போனதிலே சொல்லியிருப்போம். அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எஸ்என் கூடுதல்னா இதை வந்து என்ன பண்ணுதேன் அப்படின்னா அப்படி இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 65,000 கூடுதல் வந்து எவ்வளோ வந்து தெரிஞ்சிருச்சு, 65,000 தெரிஞ்சிடுது. எண் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்படி தானே? எத்தனை ஆண்டுகளில் அது வந்து இதாகும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க கேள்வியாக. அப்போது n/2 அப்படி இருக்கும். அடுத்து 2 × a. a வந்து எவ்வளவு? 400. அப்போ என்ன வரும்? 800 ப்ளஸ்ஸு n-1 × எவ்வளவு? 300. டிங்கிறது 300. நம்ம எல்லாமே கணக்கில் கொடுத்தது தான் அப்படி போட்டிருக்கோம், வேறு ஒன்றுமே போடல. ஃபார்முலா மட்டும்தான் போட்டிருக்கோம். n/2 × 800 ப்ளஸ் இதை 300 உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணிடலாமா? 300n - 300. இப்போது இங்கேயும் நம்பர் தான் இருக்குது, இங்கேயும் நம்பர் தான் இருக்குது. ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணணும் என்ன வரும்? n/2 × 300n ப்ளஸ் 500 வருமா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஒன்றும் பண்ணலை, உள்ளே மல்டிபிள் பண்ணியாச்சு. 300n, அதுக்கப்புறம் 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது -300 வருது. இதே 200லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 300n ப்ளஸ் 500 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்? உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணுறேன். இதை n/2 அப்படியே உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 300n × n/2 ப்ளஸ் 500 × n/2 அப்படிங்கிறது வருமா? கேன்சல் ஆகுமா? 1 2 150, 1 2 2 4 250. ஓகேவா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? அப்படி நான் போட்டுடலாம். அப்போ 150n², இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது. அப்போ n² ப்ளஸ்ஸு 250n. இங்கே என்ன இருக்குது? 65,000 கூடுதல் அப்படி இருக்கா? இதை நான் இப்போ இந்த சைடு கொண்டு வரேன். கொண்டு வந்தேன்னா 150n² ப்ளஸ்ஸு 250n மைனஸ் 65,000. ஓகேவா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எந்த அளவுக்கு என்னால் சுருக்கி கொண்டு வர முடியுமோ அப்படி சுருக்கி கொண்டு வந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து காரணிப்படுத்த முடியும். அதான் லேசி. எனக்கு இப்படி வச்சு காரணிப்படுத்துறது எனக்கு ரொம்ப வேல்யூ வருங்கிறதுனால நான் இதை வந்து என்ன பண்ணிடுறேன், 50ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? சைபருக்கு சைபர் கேன்சல், 1 5 3 5 15. சைபருக்கு சைபர் கேன்சல், 1 5 5 25. சைபருக்கு சைபர் கேன்சல், 1 5 5 1 5 மிச்சம் 1 3 5 15 15 முடிஞ்சிச்சு. அப்போ எத்தனை சைபர் இருக்குது? 2 சைபர் இருக்குது. ஓகேவா? அடுத்து அப்படி எழுதிடலாமா? 3n² ப்ளஸ் 5n மைனஸ் 1300. ஓகேவா? இதை வந்து காரணிப்படுத்திடலாம். என்ன வரலாம் அப்படின்னா, எனக்கு வந்து பெருக்குனா எவ்வளோ வரும்? 1300 அப்படின்னு இருக்குது. ஆனால் முன்ன இங்கே 3 இருக்கிறதுனால இதை என்ன பண்ணணும்? இதோட பெருக்கிக்கணும்ல. அப்போ என்ன வரும்? 13 3 எவ்வளவு? 39. அப்போ 39 00. 3900 பெருக்குனா வரணும், கூட்டினா எனக்கு வரணும் என்ன வரும்னா 5 வரணும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துறேன். 60
65. இதை வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்தோன்னா 0 30க்கு 0 மிச்சம் 3 6 36 1 39. எனக்கு எவ்வளோ வந்துடுது 39,000. இந்த வேல்யூ வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? இங்கே வந்து மைனஸ் இருக்குண்ணே, மைனஸ் இருக்குது. எனக்கு கூட்டினா வந்து எவ்வளோ வரணும், 5 வரணும். இப்போது இதோட டிஃப்ரெண்ட் பாருங்கள், 60க்கும் 65க்கும் மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 5 வரும். ஸோ 65 60 ஓகே, எனக்கு டன்னு. இப்போது சிம்பிளுக்கு வரணும். சிம்பிள் மைனஸாக ப்ளஸ்ஸு என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் பண்ணால் என்ன, எனக்கு என்ன வரணும், ப்ளஸ் 5 வரணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், சின்ன நம்பருக்கு போட்டுடலாமா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கும்போது ப்ளஸ் 5 வந்துடும். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 3900 வந்து வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே முன்னாடி 3 இருக்கனால என்ன பண்ணுவோம், டிவைடட் பை போடுவோமா? 3n. இங்கேயும் 3n போடுவோம். 1 3 3 2 3 6. ஓகேவா? அப்போது இங்கே 3n மைனஸ் 65 n மைனஸ் 20. நமக்கு வந்து ப்ளஸில் வர்ற வேல்யூ தான் எடுக்கணும், அப்படி தானே? அதாவது n ஈக்குவல் டு 20. இது வந்து ப்ளஸில் வரும். இங்கே வந்து என்ன வரும்னா பையில் வருது. நம்ம இப்போ என்ன எடுத்துக்கலாம், சாரி இது வந்து ப்ளஸில் தானே இருக்குது, மைனஸில் வரும். n ஈக்குவல் டு மைனஸ் 65/3 வருமா? ஸோ இந்த வேல்யூவில் வந்து நம்ம என்ன எடுக்கணும், ப்ளஸ் தான் எடுக்கணும். அப்போது ஆன்சர் 20. அப்போ 20 ஆண்டுகளில் எனக்கு வந்து என்ன கிடைக்கும், 65,000 ரூபா அப்படிங்கிறத நான் சேர்த்துருப்பேன். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடுவோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2x² மைனஸ் 18 மற்றும் x² மைனஸ் 2x மைனஸ் 3 இதோட HCF என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது 2x² மைனஸ் 18 இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம், ரெண்டை வந்து காமனாக வெளியே எடுக்கலாமா? ரெண்டை காமனாக வெளியே எடுத்தோம்னா என்ன இருக்கும், x² மைனஸ் 9 இருக்குமா? இப்போது இதை எப்படி எழுதிக்கலாம், 2 × x² மைனஸ் 3² அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கணும். என்ன ஃபார்முலா, a² ப்ளஸ் b² ஃபார்முலா ஞாபகம் வரும். a² மைனஸ் b² ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கணும். ஞாபகம் வந்தோன்னா என்ன வரும், a ப்ளஸ் b a மைனஸ் b. ஓகேவா? இது வந்து எழுதிடுறேன். இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி போடுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. a² a ப்ளஸ் b a மைனஸ் b. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் நான் இதை வந்து விரிவுபடுத்தி எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், x² மைனஸ் 2x மைனஸ் 3 இதை வந்து காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தும் போது நம்ம வந்து பெருக்குனா எத்தனை வரணும், மைனஸ் 3 வரணும். கூட்டினா என்ன வரணும், மைனஸ் 2 வரணும். ஓகேவா? இப்போ என்ன போடலாம், 1 3 3 போடலாமா? 1 3 3 மைனஸ் பண்ணால் எனக்கு கீழே மைனஸ் தான் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேயே நான் வந்து என்ன போட்டுடலாம், மைனஸ் போட்டுடலாம். அப்போ என்னது இருக்கும், எக்ஸு மைனஸ் 3 எக்ஸு மைனஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இருக்கும். இப்போது இதில் இருந்து நான் என்ன எடுக்கணும் அப்படின்னா HCF எடுக்கணும். HCF அப்படின்னு வரும்போது இதுக்கும் காமனாக இருக்கணும், அப்படி தானே? அந்த ரெண்டு வேலையும் காமனாக என்னது இருக்குது, எக்ஸு மைனஸ் 3 இருக்குது, எக்ஸு மைனஸ் 3 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ரெண்டு இது இருக்கா, இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ ஆன்சர் வந்து என்னது, அப்போ ஆன்சர் HCF வந்து எவ்வளவு, எக்ஸு மைனஸ் 3. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இது மாதிரி சம்மு எப்படினாலும் ஒரு சம்மு வச்சிடுறாங்க. நம்ம இது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துருக்க இது 6வது கொஸ்டின் பார்க்குறோம். 6வது கொஸ்டின்லேயும் தொடர்ந்து இந்த மாதிரி சம்மு இருக்குது. அதுவும் இந்த கொஸ்டினில் இது வந்து இந்த மாதிரி சம்மு வந்து 3 சம்முக்கு மேலே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்களேன், இதே மாதிரி சம் தான். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா HCF அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 12 மற்றும் x² மைனஸ் mx மைனஸ் 8 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு எனக்கு HCFும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எம்மோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. முதல்ல நான் இதை சால்வ் பண்ணிடுறேன். x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 12 இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன சால்வ் பண்ணுவோம், காமனாக என்ன வந்திருக்கு, 4 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா HCFங்கிறது ரெண்டு டேர்முக்கும் காமனாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அப்படி தானே? அப்போது x² மைனஸ் mx மைனஸ் 8 இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியதில் ஒரு நம்பர் தான் என்னது, மைனஸ் 4. எக்ஸு மைனஸ் 4ங்கிறது கன்ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போது அப்போ இதில் ஒரு டேர்ம் வந்து எக்ஸு மைனஸ் 4 இருக்குது. ரைட்டா? அப்போது 4 3 12
பெரிய நம்பரில் வந்து மைனஸ் போட்டோன்னா -1 வந்துருமா, அப்போது எக்ஸு ப்ளஸ் 3 அப்படிங்கிறது வந்துச்சு. எப்படின்னு தெரிஞ்சிருதா? எனக்கு பெருக்குனா 12 வரணும், கூட்டுனா -1 வரணும், -12 வரணும். அப்போது நான் 3 12, பெரிய நம்பரில் சின்ன நம்பர் போச்சுன்னா மைனஸ் சிம்பிள் இங்கே வந்துடும். இந்த மெத்தட் தெரியுங்களா? அதில் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், -8 இருக்குது. எனக்கு பெருக்குனா எவ்வளோ வரணும்? 8 வரணும். ஆனால் இங்கே ஒரு டேர்ம் வந்து -4 இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போது எனக்கு வந்து என்ன வரணும்? பெருக்குனா 8 வரணும். அதுக்கப்புறம் எனக்கு கூட்டினா -8 -4. ஓகேவா? -m. எம்முங்கிறது நமக்கு தெரியும். சாரி, தெரியாது. இதுதான் நமக்கு வந்து வேணும். இதில் ஒரு நம்பர் நமக்கு தெரியும், அது -4 தான் அப்படின்ட்டு. அப்போ எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் எனக்கு வந்து -8 வரும்? மல்டிபிள் பண்ணால் 2 மல்டிபிள் பண்ணால் வருமா? இப்போது இந்த 2ஐயும் இப்போ 2 8, அப்போ -8 வந்துருச்சு. ஸோ ஒரு இது கன்ஃபார்ம். ஓகே. அப்போ இது 2ஐயும் என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? பெரிய நம்பரோட சிம்பிள் வரும் மைனஸ். அப்போ இதுவும் ஓகே, மைனஸும் ஓகே ஆச்சு. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 2 வரும். அப்போது நமக்கு எம்மோட வேல்யூ வந்து என்னது? 2. அவ்வளோதான். ஓகேயா? அப்போ இங்கே வந்து என்ன வந்திருக்கும்? எக்ஸு ப்ளஸ் 2 இருக்கும். இப்போ எல்சிஎம்னு கேட்டால் இந்த 3ஐயும் எழுதியிருப்போம். இங்கே ஹெச்சிசிஎஃப் அவனே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறத சம்பளம் கொடுத்துட்டாங்க. இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லை. 8 வந்து -8 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹெச்சிசிஎஃப்பில் -4ங்கிறது வரணும் அப்படின்னா ரெண்டுலேயும் காமனாக எக்ஸு -4 அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ நான் இதோட மல்டிபிள் பண்ணாலே போதும். 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 8 வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த நம்பரை இதிலேருந்து மைனஸ் பண்ணி போட்டோம்னா அதுதான் எம்மோட வேல்யூ. ஓகேவா? அப்போ m = 2. நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு சம் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. 999 1/7, 999 2/7 அப்படின்னு சொல்லிட்டு 999 6/7 வரை வந்திருக்கு. இதை ப்ளஸ் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஓகேயா? இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. நான் அதை பெருக்கி நான் அப்படி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஷார்ட்டாக எப்படி போடலான்னா, இந்த 999 வந்து முதல்ல பாருங்கள். 999 வந்து எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 எண்ணம் இருக்குது. 6 டேர்ம் இருக்குது. 6 டேர்ம் இருக்கா? 6 டேர்ம் இருக்குதுன்னா அப்போது அந்த 999 × 6. ஓகேயா? முடிஞ்சா? இது ஒரு டேர்மு. ப்ளஸ்ஸு மற்றது எல்லாத்தையும் எழுதிருங்க. 1/7 ப்ளஸ் 2/7 ப்ளஸ் 3/7 ப்ளஸ் 4/7 ப்ளஸ் 5/7 ப்ளஸ் 6/7 வரை இருக்குது. இங்கே நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது அப்பாஸ்ட்ரஃபிங்கிற ஒன்றும் இல்லை. அதனால தான் நம்ம இதை மட்டும் கூட்டி போட்டாலே ப்ளஸ் பண்ணி போட்டாலே போதும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போது முதல்ல என்ன பண்ணுதோம்? 999 இது வந்து கலப்பினத்தில் இருக்க 999 எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி அதோட மல்டிபிள் பண்ணிடுறேன். அதை இதோட கூட்டிடுறேன். மற்ற சிம்பிளாக இருக்கிறத இதோட வந்து சேர்ந்து ப்ளஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். அப்படி தானே? அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஆரம்பம் 54க்கு 4 மிச்சம் 5. ஆரம்பம் 54 59க்கு 9 மிச்சம் 5 54 59. ஓகேவா? அப்போ 59 94 அப்படிங்கிறது இதை மல்டிபிள் பண்ணால் கிடச்சிருது. இப்போ இது வந்து பாருங்கள் பையில் இருக்குது. பையில் இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும்? அடிமானம் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அடிமானம் ஈக்குவலாக இருக்கா? 7 7 தான் இருக்குது. ஸோ அப்போ இதை அப்படி ப்ளஸ் பண்ணி போட்டுடலாம். 3 1 + 2 3 3 + 3 6 6 4 10 10 5 15 6 21. அப்போ 21/7. ஓகேவா? இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எப்போவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரெண்டையும் கூட்டிட்டு டிவைடர் வந்து பண்ணிடக்கூடாது. முதல்ல வகுத்தில் போர்ட் மாஸ் தியரியை இந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். அப்போ 1 7 3 7 21. இப்போ நம்ம வகுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. அப்போ இதோட ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ 59 97. அப்போ இதுதான் என்னது ஆன்சர். அவ்வளோதான். சம்மு தான் பார்க்க பெருசாக இருக்குது. ஐயோ 999 இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேயா? இது சிம்பிளாக முடிஞ்சிடும். இதை விட உங்களுக்கு சிம்பிளாக மெத்தடு தெரிஞ்சாலும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஃபார்மில் போங்க, மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சராசரி மற்றும் முகடோட வேல்யூ வந்து கொடுத்தாங்க. 66 மற்றும் 60ங்கிறது கொடுத்தாங்க. இடைநிலை அளவு கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து தெரியும். என்னென்னா, முகடு = 3 × இடைநிலை -2 × சராசரி அப்படின்ட்டு. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது தான். இது இருந்தாலே போதும். நம்ம அப்படி அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஆன்சரை வந்து கொண்டு வந்துடலாம். பாருங்கள். இப்போ முகடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 60ங்கிறத கொடுத்துட்டாங்க.
3 இன்ட்டு இடைநிலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இடைநிலையை அப்படியே வச்சுக்கலாம். -2 இன்ட்டு சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 66. ஓகேவா, அதை அப்படி போட்டாச்சு. இதை அப்படி மல்டிபிள் பண்ணி மட்டும் போட்டாலே போதுமானது தான். இப்போது இடைநிலையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ 3x மைனஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்க என்ன வரும்? 12க்கு 2 மிச்சம் 1, 12 2 13. அப்போ 132 வரும். இங்கே ஈக்குவல் டு 60 இருக்கும். ஓகேவா, இப்போ மைனஸாக அந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும், அப்படி தானே? அப்போ 132 + 60 ஈக்குவல் டு என்ன வரும்? 2 9 1 192 தான் என்னது 3x அப்படின்னு வரும். 3ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். அரை 3 18 மிச்சம் 1 4 3 12. அப்போ x வந்து எவ்வளவு? 6. அப்போ இடைநிலை வந்து எவ்வளவு? 64. ஓகேவா, இதில் எதுவும் கஷ்டம் இருக்கா? ஃபார்முலா மட்டும்தான். நிகழ்தகவில் இது மாதிரி ஒரு 3 ஃபார்முலா கிட்ட இருக்கும். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சம்மு பார்க்கும்போதே எதுக்கு ப்ரீவியஸ் இயர் பார்க்கோம்னா, இப்படிப்பட்ட சம்மெலாம் வரும்போது இந்த டைமில் ஃபார்முலா வருதுன்னா அந்த மனப்பாடம் பண்ணிட்டோம். இல்லை ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, அதே நாளைக்கு சம்மா கேட்கும்போது நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அதே தான் நிகழ்தகவில் இருந்து புள்ளியியல்ல இருந்து கேட்டிருக்காங்க. 6 தரவுகளோட சராசரி வந்து 45 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு எண்ணுடனும் 4 கூட்டினால் அதுக்கப்புறம் அதோட சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சராசரி அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? சராசரி அப்படின்னு சொன்னோடனே 45 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 6 தரவுகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6ஐயும் கூட்டி 6ஆல் வகுத்துருப்போம், அப்படி தானே? ஏதோ ஒரு நம்பரு 6 நம்பர் இருக்கும். அந்த 6ஐயும் கூட்டி 6ஆல் என்ன செஞ்சுருப்போம்? வகுத்துருப்போம். அப்போ இதை கொண்டு வந்துட்டோம்னா என்ன வந்துடும்? என்ன கிடச்சிரும்? அந்த நம்பரோட கூட்டுத்தொகை வந்து கிடச்சிருமா? அப்போ 45 × 6 எவ்வளோ வரும்? 30க்கு 0 மிச்சம் 3 24 1 27. 270 அப்படிங்கிறது வந்து என்னது? அந்த 6 நம்பர்களோட கூட்டுத்தொகை தான் எவ்வளவு? 270. ஓகேயா, இதில் எதுவும் டவுட் இல்லையே? 270ங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து அவங்க கண்டிஷனில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு எண்ணுடனும் 4 வந்து கூட்டுதாங்க. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்குது. எத்தனையால் ப்ளஸ் பண்ணாங்க? 4ஆல் ப்ளஸ் பண்ணாங்க. அப்போ பெருக்கிடுங்க. அரை 4 24 முடிஞ்சிச்சு. அப்போ இதை வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அப்போ அதோட சராசரி தானே கேட்குறாங்க. 4 9 2. ஓகே, 294 அப்படிங்கிறது வந்து என்னது? ஒவ்வொரு நம்பரோடும் 4 ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற நம்பர் தான், சரிதானா? அதை வந்து சராசரி எடுக்க சொல்லியிருக்கிறதுனால நான் வந்து பழைய நம்பரோட என்ன பண்ணிக்கிறேன்? ப்ளஸ் பண்ணிக்கிடுதேன். 24ஓட ப்ளஸ் பண்ணிக்கிடுதேன். ஓகேயா, சாரி, 270 அப்படிங்கிறது 4 சேர்க்காமல் இருக்கிற நம்பரு. 4 வந்து 6 நம்பர்லேயும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 24 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது? புது இது ஈக்குவேஷனோட கூட்டல் தொகை. ஓகே, அப்போ 294 எத்தனையால் டிவைட் பண்ணிடலாம்? 6ஆல் டிவைட் பண்ணிடலாம். நம்பர் எதுவும் மாறிச்சா? மாறலை. அப்போ 1 6 6 4 6 24 5 30 வந்துடும். 29 தான் இருக்குது. ஸோ மிச்சம் எத்தனை இருக்கும்? 5 இருக்குமா? 9 6 54. அப்போ 49. ஆன்சர் வந்து என்னது? 49. அப்போ புதிய ஒவ்வொரு எண்ணுடனும் 4 கூட்டிய பிறகு கிடைக்கக்கூடிய புதிய எண் வந்து எவ்வளவு? 49. ஓகேவா, இல்லை எனக்கு இந்த மெத்தடு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு வந்து சரியாக தெரியல அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சராசரியை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து இத்தனை நம்பரை ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே வந்து 4 ப்ளஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதே இது 4 மைனஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தா அவன் சம்பளம் கொடுத்துருக்கிற சராசரியோடு இப்போ ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதோட ப்ளஸ் பண்ணி போட்ட வேண்டியதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சராசரி வந்து 45ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எண்ணும் 4 கூட்டுதோம் அப்படிங்காங்க. அப்போ அதோட 4 கூட்டி போட்டாலே ஆன்சர் வந்துடும் 49. இதே இது கொடுத்துருக்க கொடுத்துட்டு சராசரியோட அதாவது ஒரு அதே 4 நம்பர் வந்து மைனஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தா இதிலிருந்து மைனஸ் பண்ணி போட்டால் போதுமானது. ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்துடும். இவ்வளோ ஸ்டெப் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஓகேயா, அதே மாதிரி சரி ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் சொல்லியாச்சு. அப்போ இதே இது மல்டிபிள் ப்ளஸ் வகுத்தல் அப்படின்னு சொன்னோன்னா அவன் எந்த சராசரியை கொடுத்துருக்கானோ அதுதான் ஆன்சர். ஓகேவா, கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஒரு சராசரியை கொடுத்துட்டு ஒரு 6 தரவுகள் இருக்குது, அதோட சராசரி 45ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட நான் 4ஆல் வகுக்கிறேன் பெருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தா அந்த கொடுத்த சராசரி தான் ஆன்சர், வேறு எதுவுமே வராது. ஓகேயா,
இதை வந்து இப்போ உங்கள் பக்கத்து நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை இதை மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 1 + 5 + 9 கொடுத்துட்டாங்க. எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல், இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க, கூடுதல் 1190 வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேயா? நமக்கு என்ன தெரியும் கூடுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சாரி, கூடுதல் வந்து 190 கொடுத்துருக்காங்க. கூடுதல்னால் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? 2 ஃபார்முலா இருக்குது நமக்கு. இப்போ தேவையானது வந்து என்ன ஃபார்முலா? n/2 × 2a + n-1 × d = 190. ஓகேயா? புரியுதா? இந்த ஃபார்முலா மட்டும்தான் போட்டிருக்கு, வேறு எதுவுமே போடலை. ஓகேவா? நமக்கு வந்து இங்கே என்ன தெரியும்? ஏ வந்து 1ங்கிறது தெரியும். டி வந்து என்ன? மைனஸ் பண்ணுங்கள், 4. இங்கேருந்து மைனஸ் பண்ணால் 4, அப்போ 4 தான் டி. ஓகேவா? எண்ணு தான் இப்போ கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்புகள் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது என்னது? எண்ணு. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? n/2 நமக்கு தெரியுமா? தெரியாது. 2a, ஏ வந்து எவ்வளவு? 1, அப்போ 2 ப்ளஸ் n வந்து எவ்வளவு? தெரியாது, n-1. டி வந்து எவ்வளவு? 4 = 190. இப்போது n/2 × 2 + 4n - 4 = 190. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இதை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணியாச்சு. அப்போ 2 + 4 இருக்குது. இப்போ இதே மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? n/2 × 4n - 2. எதனால் மைனஸு? பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸு = 190. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணுங்கள். இதை அப்படியே உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4n² - 2n/2 அப்படின்னு வருமா? 1 2 2 4 2 2. அப்போ என்ன இருக்கும்? 2n² - n. இந்த 190 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? -90. ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? அடுத்து பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணலாம்? காரணிப்படுத்தலாமா? இப்படி ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதை மல்டிபிள் பண்ணிப்போம், அப்படி தானே? மல்டிபிள் பண்ணோன்னா என்ன வரும்? 18க்கு 8 மிச்சம் 1 1 2 380. எனக்கு பெருக்குனா -380 வரணும், கூட்டுனா -1 வரணும். எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணலாம்? இதை ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். 20 மல்டிபிள் 19ஓட மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 19 2 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்? 18க்கு 8 மிச்சம் 1 1 2 38 ஆச்சா? சம்பளம் போங்க. ஸோ 380. அப்போ இது ஒரு 20 போட்டோன்னா 19 20 வந்துடுதா? அப்போ 20 19 மைனஸ் இன்ட்டு மைனஸ். நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா கீழே மைனஸ் தான் வரணும். அப்போ பெரிய நம்பர் நான் மைனஸ் போட்டேன்னா எனக்கு 380 ஆயிருமா? அப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம். மேலே டிவைட் பண்ணலாம். 1 2 2 20. அப்போது என்னென்ன டேர்ம்லாம் வரும்? இதுக்கு காரணிகள் என்னதெல்லாம்? எக்ஸு -10, 2x + 19. நம்ம எப்போவுமே என்ன சொன்னோம்? இது ஈக்குவல் அங்கே இப்போ மைனஸில் இருக்கிறது தான் ஆன்சர். அப்போது ஆன்சர் வந்து என்னது? எக்ஸு -10 தான் ஆன்சர். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? அப்போ எத்தனை நம்பரை கூட்டணும்? 10 நம்பர்களை கூட்டணும். x = 10. அப்போ என்னோட வேல்யூ 10. அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னது? 10. ஓகேயா? என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா x/y. பின்னங்கிறதுனால x/y அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். இப்போ வெறும் நம்பர்னு கொடுத்தா எக்ஸ்ன்னு மட்டும் எடுக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பின்னம் இருக்கான், ஏதோ ஒரு பின்னத்தை அதோட மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய, இதோட அதே பின்னத்தால் மல்டிபிள் பண்ணி வரக்கூடியன்னா வரக்கூடிய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா x²/y². ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கிய பின் வரக்கூடிய பெருக்கு தொகையை அந்த பின்னத்தின் தலைகீழியால் வகுக்கும்போது, ஓகேயா? தலைகீழால் நான் வகுக்கிறேன். தலைகீழால் வகுக்கும்போது இந்த வகுத்தல் மேலே போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிளாக மாறுமா? அப்போ x²/y² × x/y இப்படி தலைகீழாக மாறிடும். தலைகீழியால் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய நம்பர் தான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18
இப்போ சம்முன்னு இருக்கா ரீட் பண்ணுங்கள். அதாவது ஏதோ ஒரு பின்னம் இருக்குது, அந்த பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய பெருக்கு தொகையானது அந்த பின்னத்தின் தலைகீழியால் வகுக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 18 பின்னத்தில் கலப்பின்னத்தில் இருக்குது 26/27 வந்து கிடைக்கலாம். ஓகேயா? எனில் அப்போது ஆரம்பத்தில் இருந்த பின்னம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ இதை அப்படி சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுங்கள். இது வந்து அப்படியே தானே இருக்குது, அதை அப்படி மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ x/y த ஹோல் கியூப் அப்படின்னு மாறிடுமா? இப்போது இதை என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றுங்க. 27 18 7 8 எவ்வளவு? 56, மிச்சம் 5, 2 16, அப்போ 21, 7 2 6 8 4 486 ப்ளஸ்ஸு இதை கூட்டணும் 26 கூட்டணுமா? கூட்டுங்க. 12க்கு 2 மிச்சம் 1, 9 10 11க்கு 1 மிச்சம் 1 512. அப்போ என்ன இருக்குது? 512/27. இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸு ஒய்ங்கிற க்யூப் தான் தேவை. அப்போது எக்ஸு ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு இதை என்ன எடுத்துடலாம்? இந்த ஹோல் ரூட் எடுத்துடலாமா? க்யூப் ரூட் எடுத்துருவோமா? க்யூப் ரூட் வந்து என்னது? 512/27 எடுத்திங்கன்னா என்ன வரும்? 512ங்கிறது வந்து என்னது? 8 க்யூபா? 8 8 64, 68 32க்கு 2 மிச்சம் 3 48 50 51. ஆமாம், ஓகேயா? 8 க்யூப் தான் என்னது? 512. அப்போ 27ங்கிறது 3 9 9 3 27. இது எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? அப்போ 8/3. அப்போ நமக்கு என்ன கிடச்சிடுது? x/y வந்து 8/3 கிடச்சிருக்கு. ஆனால் ஆப்ஷனை பாருங்களேன். ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 2 3 6 மிச்சம் எவ்வளவு? 2 2/3 இப்படி தான் இருக்கும். ஓகேயா? அப்போ x/y = 2 × 2/3. இதுதான் கரெக்டு. இது வந்து கலப்பு பின்னத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இதில் ஆன்சர் இருந்ததாலே அதையே சூஸ் பண்ணிடுங்க. இங்கே ஆப்ஷன் வந்து கலப்பினத்தில் இருக்கிறதுனால நான் கலப்பினத்துக்கு வந்து மாற்றிருக்கேன். ஓகேவா? இல்லை எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணிடுவோம். ஓகேவா? ரீட் பண்ணுங்கள். 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு தேவையானது என்னதுலாம்? ஒரு ஒர்க்குன்னு கொடுத்துட்டாங்க. ஒர்க்கு எங்கே வந்துடும்? பையில் வந்துடும். இப்போ 4 தட்டச்சர்கள் 12 நாளில் எத்தனை ஒர்க்கை முடிக்காங்க? ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஈக்குவல் டு அடுத்து மேலும் கொடுத்துட்டாங்க. மேலும் அப்படிங்கிறத நோட் பண்ணணும். 2 தட்டச்சர்கள். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மேலும் வாசிக்காமல் அப்போ 2 தட்டச்சர்கள் வந்தால் எத்தனை அப்படின்னு பார்ப்போம். அதுவும் ஆப்ஷனில் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ மேலும்ங்கிறத ரவுண்ட் பண்ணிடுங்க. அப்போ 4 + 2 6 தட்டச்சர்கள் ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, இது புரியுதா? இந்த மெத்தடு 4 × 12, அதாவது 4 தட்டச்சர்கள் கீழே வந்து ஒர்க் வந்துடணும். ஓகேயா? ஒரு வேலை தானே, அதனால தான் ஒரு வேலையை வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 6 6 12. அப்போ 4 × 2 8. ஆப்ஷன் பி. ஓகேவா? இல்லை எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மும் டைம் அண்ட் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணுங்கள். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறது தான். நமக்கு என்ன தெரியும்? ஒர்க்குங்கிறது கீழே வந்துடணும், அப்படி தானே? அப்போது 5 நபர்கள் 5 நாட்களில் 5 வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? அது எக்ஸு. ஓகேயா? இந்த மெத்தட் புரியுதா? அப்போ அதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 5 1 5 5 கேன்சல் ஆயிரும். 50க்கு 50 கேன்சல் ஆயிரும். அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க? எக்ஸ் = 5 நாளில் முடிப்பார்கள். ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதை மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? இது வந்து 2021 இப்படி கேட்டிருக்காங்க. இப்போ வர சம்லாம் ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க. இதை விட டஃப்பாக தான் கேட்குறாங்க. இதை மாதிரி சம் ஒரு வேளை கேட்டாங்கன்னா நமக்கு லேஸ். 2 பேர் கொடுத்துருக்காங்க. ராகுல் மற்றும் கருணியின் தற்போதைய வயது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? விகிதம் 5:7 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 5:7. 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் கூடுதல் 56 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா
5x/7x. ஓகேவா? ஏன் 7x? அவங்க வந்து ரேஷியோ கொடுத்துட்டாங்க, தற்போதைய ஏஜ் வந்து கொடுத்துட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு அப்படிங்கும்போது ரெண்டையும் கூட்டுறாங்களாம். 5x + 4, இவனுக்கும் 4 வயசு ஏறும். 7x ஒய்ங்கிறதுக்கும் 4 வயசு வந்து ஏறும். சாரி, ஹருணின் வயதும் எத்தனை வயசு ஏறும்? 4 வயசு ஏறும். ரெண்டையும் கூட்டினோம்னா அவங்களுக்கு எவ்வளோ வருதான்? 56 வருதான். ஓகேயா? இப்போ இந்த 2 டைமையும் கூட்டணும், ப்ளஸ் பண்ணணும். ஓகேயா? ப்ளஸ் இடையில வந்து ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ மல்டிபிள் இருந்தால் தான் நான் வந்து உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ளஸ் பண்ணலாமா? ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5x + 7x எவ்வளவு? 12x. அடுத்து 4 + 4, நம்பரையும் கூட்டணும், எக்ஸையும் கூட்டணும். 4 4 8, 8 = 56. இப்போ 12x நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். 12x அப்படியே வச்சுட்டு 8 அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 56 - 8. அங்கோடி ஒரு 6, அங்கோடி ஒரு 2னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 48 இருக்குமா? = 12. 12x. அப்போ 12ல் எத்தனை 12 48 இருக்குது? 12 12 12 இருக்குது. ஒரு 12 12, 4 12 48. அப்போ x = எவ்வளவு? 4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தற்போதைய ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? x = 4ன்னு சொல்லிவிட்டு எதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம்? இதில் பண்ணிடலாமா? அப்போ 5 × 4 7 × 4 எவ்வளோ வரும்? 5 4 20, 7 4 28. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வழக்கம் போல். நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க, க்யூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்முலா வந்து தெரியும். முதல்ல இருக்கிற எக்ஸ் க்யூபை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் க்யூப்னு எடுக்கும்போது நமக்கு வந்து என்ன தெரியும்? எக்ஸு க்யூபு மைனஸ் 3 க்யூப்னு மாற்றிக்கலாமா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எக்ஸு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி. ஏ வந்து எவ்வளவு? எக்ஸு. பி வந்து எவ்வளவு? 3. ஸோ சாரி, ப்ளஸ்ஸு 3 எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. பி வந்து எவ்வளவு? 9. ஓகேவா? டன்னா? அடுத்து எக்ஸு மைனஸ் 3 ஸ்கொயர்டு இருக்குது. எக்ஸு மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்டாக அப்படி நான் வச்சுக்கிட்டேன். அடுத்து எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் 9ன்னு இருக்குது. இதை நான் எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்னா, எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்டுன்னு எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 3 எக்ஸு ப்ளஸ் 3 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி தானே? இப்போது இது எல்லாத்தையும் என்னது சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். அதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ எக்ஸ் மைனஸ் 3ல் பவர் என்ன அதிகமாக இருக்குது? 2 தான் அதிகமாக இருக்குது. அப்போது எக்ஸு மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸு ப்ளஸ் 3. இந்த வேலையை அப்படியே எழுதிடுவோமா? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x. இதை அப்படி கீழே கொண்டு வந்துடலாம் எல்சிஎம்ங்கிறதுனால. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? இது வந்து இதுவுமே நம்ம வந்து பார்க்குறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சம்முங்க கிடையாது. 5 கொஸ்டினில் குறைஞ்சது இப்போ ஒரு 3 கொஸ்டின்லையாவது, இது 6வது கொஸ்டின் பார்க்குறோம், 3 கொஸ்டின்லையாவது இதே மாதிரி சம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஃபார்முலா தான் இதில் வந்து ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? டன்னா? இது எப்படி போட்டோன்னு ஞாபகம் இருக்குல்ல? எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் 9 3 ஸ்கொயர்டாக எழுதிட்டேன். ஸோ ப்ளஸ் 3 மைனஸ் 3. ஓகேயா? நெக்ஸ்ட் சம் போமா? அப்போ இது ஆப்ஷன் வந்து என்னது? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்து பின்பு 20% குறைகிறது. முதல் விலையை ஒப்பிடும் பொழுது கடைசி விலையானது எவ்வளவு குறையும் அப்படின்னு கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பொருளோட விலை வந்து 20% அதிகரித்து 20% நான் குறைக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ குறையும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அப்போ எத்தனை % எனக்கு நட்டம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நட்டம் இல்லை லாபம். ஓகேவா? நமக்கு வந்து தெரியாததுக்கு என்ன சொல்லுவோம்? 100ன்னு எடுத்துப்போமா? அதிகரிக்குன்னு போட்டோம்னா என்ன சொல்லுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 120/100. சரி, அப்போ குறையுது அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். அப்போ 80/100.
100 கேன்சல் பண்ணுங்கள். 100 கேன்சல் பண்ணியாச்சு. 2 சைவருக்கு இங்கே ஒரு சைவர், இந்த சைவருக்கு இந்த சைவர் வந்து கேன்சல் ஆகுது. 12 96. ஃபஸ்ட்டு வந்து எந்த வேல்யூ எடுத்தோம்? 100 எடுத்தோம். 100லேருந்து எவ்வளோ ஆயிருக்கு? 96 ஆயிருக்கு. அப்போ நமக்கு இது லாபமா லாஸு? ஃபஸ்ட்டு ஒன்று லாஸு. எவ்வளோ லாஸு? 4% லாஸு. ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து டியில் இருக்குது. ஓகேயா? இது புரியுதா? ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த பொருளின் விலை தெரியாது, அதை நான் 100 கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அதிகரிக்குங்கிறதுனால 100 ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன். குறையுது அப்படிங்கிறதுனால 100 மைனஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ கேன்சல் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இருந்த 100லேருந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 96 தான் கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு 4 ரூபாங்கிறது குறைஞ்சிருக்கு. அப்போது லாஸ் வந்து எவ்வளோ? 4%. ஓகேயா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? 560 பேர் இருக்கிறாங்க. இதில் 320 பேர் சிறுவர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ 320 பேர் கழிச்சிடலாமா? 320 கழிச்சோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 0 3 4 2. அப்போ 240 பேர் வந்து யார்? சிறுமிகள். ஓகேயா? 240 பேர் சிறுமிகள் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? சிறுமிகளின் சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம்னு என்ன சொல்லுவோம்? மொத்த டோட்டலில் இருந்து அது எத்தனை % அப்படிங்கிறத பார்க்கணும். இது புரியுதா? கேட்டிருக்க கொஸ்டின் மேலே கீழே வந்து மொத்த டோட்டல் இன்ட்டு 100. இதுதான் % மாற்றுறதுக்கு. இந்த சம் ஆல்ரெடி போன கொஸ்டின்லேயோ அதுக்கு முந்தின கொஸ்டின்லேயோ ஒரு கொஸ்டினில் பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டான சம்மு. ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு சைவருக்கு கேன்சல் ஆயிரும். வேறு என்ன கேன்சல் ஆக முடியுமோ பண்ணுங்கள். 4ஆல் கேன்சல் ஆகுமா? 25 நாளா 20, ஒரு நாள் 4, 4 16, 7 நாளா 7 14, 1 2, 2 4. வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமாங்கிறத பாருங்கள். கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணிடலாம். இப்போ 25 12 எவ்வளோன்னு பாருங்கள். 25 12 எவ்வளவு? 10க்கு 0, மிச்சம் 1, 4 1 5. அதே மாதிரி 25, அப்போ 10க்கு 0 300. அப்போ என்ன வருது? 300. கீழே என்ன இருக்குது? பை 7 இருக்குது. 1 7 7 4 28, மிச்சம் 2. 7 14, மிச்சம் 14னா மிச்சம் 6 இருக்குது. புள்ளி வச்சுக்கோங்க. ஆமாம், மிச்சம் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. 6 வந்து நான் 0 சேர்க்கணுமா? 0 சேர்த்தனா எனக்கு எவ்வளோ வரும்? 60. 7 56, மிச்சம் எவ்வளவு? 4. 40 இருக்குது. 40னா 5 5 எவ்வளவு? 35. ஓகேவா? அப்போ 42.85 இருக்கான்னு பாருங்கள். 86 வந்து இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஏன்னா இது அப்படியே என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. இது ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்க டோட்டலில் இருந்து இன்னும் ஒருக்கா சொல்லிடுறேன். கொடுத்துருக்க டோட்டலில் இருந்து அவங்க வந்து மொத்த ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து சிறுவர்கள் எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க. அதை கழிச்சிட்டோம்னா நமக்கு சிறுமிகள் எண்ணிக்கை கிடச்சிரும். அப்போ மொத்தம் 560 இருந்து 450 எத்தனை %ங்கிறத பார்க்க. அதை டிவைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துவிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. x³ - y ப்ளஸ் y³ - y - xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா முதல்ல அடிமானத்தை வந்து என்ன ஆக்கணும்? ஈக்குவல் ஆக்கணும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து x - y - xன்னு இருக்குது. இப்படி இருந்தால் ஈக்குவல் தானே சார்? அது ஓகே தானே? அப்போ கரெக்டு தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. x - y ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். அப்போ என்ன மாற்றணும்னா x³ - x - y. இதை வந்து இந்த சைடு கொண்டு வரணும்னா சைனை வந்து மாற்றி விடணும். அப்போ என்ன வரும்? இடையில வந்து மைனஸ் வந்துடும். -y³ என்ன வரும்? x - y வந்துவிடும். ஓகேயா? சைனை மாற்றிட்டு தான் இந்த ஸ்டெப்பு வந்து மாற்றணும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேயா? அப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? ப்ளஸ் பண்ணிடலாமா? இப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஈக்குவல் டு x³ - y³ பை x - y அப்படின்னு இருக்குமா? x - y அப்படின்னு மாறிடும். ஈக்குவல் டு நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? இந்த மெத்தட் தெரியுதுல்ல? புரியுதா? எப்படி மாற்றினேன்னு? சைனை மட்டும்தான் மாற்றிருக்கேன். சைனை தான் மாற்றிருக்கேன், வேறு ஒன்றும் மாற்றலை. ஸோ ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியும்னா இதுக்கு முந்தின சம்மில் கூட பார்த்தோம். x³
மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து என்னது எக்ஸு மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஸோ இந்த கியூப் ஃபார்முலா வந்து எப்படியாவது கேட்டுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சதா? ஒன்றும் இல்லை, ஃபார்முலா மட்டும்தான் நான் அப்போலேருந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து பையி கீழே என்ன இருக்குது, எக்ஸு மைனஸ் ஒய் அப்படிங்கிற மெத்தட் இருக்கா. இப்போ இந்த ஃபார்முலாலையும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. ஒய்யும் கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இதுதான் வந்து என்னது மிச்சம் இருக்கிறது. அப்போ இதுதான் வந்து என்னது ஆன்சரு. ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே இது போதுமானது தான். அடுத்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடையின் சராசரி 60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவர்களின் மூவரின் எடை வந்து 56, 68, 72 எனில் 4ஆம் நபர்களின் எடை வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேயா? இப்போது சராசரி வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 60 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. மூவரோட எடையும் கொடுத்துருக்காங்க. மூவரோட எடை வந்து ப்ளஸ் பண்ணிடுவோமா? ப்ளஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 56, 6 ஒரு நாளும் 8 14, 14 ஒரு 2 16க்கு 6 மிச்சம் 1 6 6 12, 12 7 எவ்வளவு 19, அப்போ 196. இன்னும் ஒருத்தர் இருக்கார்ல, பை எத்தனை பேர் மொத்தம்? 4 பேர். 3 பேரோட கூட்டுத்தொகை தான் இது. அப்போ இதை வந்து இந்த சைடு கொண்டு போகலாமா? அப்போ 240. அப்போ 196 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 240 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ணணும், எக்ஸை மட்டும் வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ 196 மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 4. இங்கே என்ன இருக்கும்? 3. இங்கோடி ஒரு 13, அங்கோடி ஒரு 6 போனால் 4, 44 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 44. ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, அப்படி அவங்க கொடுத்துருக்க மட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா ஒரே ஃபார்முலா தான். சராசரின்னு கேட்டாலே எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேரையும் கூட்டி அத்தனை பேரால் வகுக்கணும். அவ்வளோதான். இப்போ 4 பேர் கொடுத்துருக்காங்கன்னா 4 பேரால் கூட்டி 4ஆல் வகுக்கணும். ஓகேவா? இப்போ 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3ஐயும் ப்ளஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து 4ஆவது நபரை எக்ஸ்னு வச்சாச்சு. 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு வந்து 60 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவன் சொல்லிட்டான். சராசரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு எக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றபடி இதை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், பிக்யூஆர்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க மற்றும் டி இன் சராசரி 28 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். சராசரியிலேருந்து 2 சம். இப்போ புள்ளியல் மற்றும் நிகழ்த்தகவிலேருந்தே 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2021 கொஸ்டின். ஸோ கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா பாருங்கள். இப்போ பிக்யூஆர்எஸ்டி 2 4 5 எண்ணம் இருக்குது, அப்படி தானே? 5 ஐட்டம் இருக்குது. அதோட கூட்டுத்தொகை வந்து எவ்வளோ வருதான்? சராசரி வந்து 28 வருதான். அதில் 3 எண்ணத்துக்கு கொடுத்துட்டாங்க. கியூக்யூஎஸ்க்கும் சராசரி கேட்குறாங்க. ஓகேவா? சராசரினா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், அப்படி தானே? சராசரி நமக்கு தெரியும் தானே? 3ஐயும் கூட்டி 3ஐயும் வகுத்தா 2 4 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுத்தா அவங்களுக்கு என்ன கிடைக்குதான்? 28 அப்படிங்கிறது கிடைக்குது. சரியா? 5 நம்பரை கூட்டியிருக்காங்க, 5ஆல் வகுத்துருக்காங்க, அப்படி தானே? அப்போ 5ஆல் அதை மல்டிபிள் பண்ணிடலாமா? 28 40க்கு 0 மிச்சம் 4 ஒரு 2 10 10 ஒரு நாளும் 14, அப்போ 140 அப்படிங்கிறது தான் என்னது? இந்த மொத்தம் 5 பேரோட சராசரி, 5 பேரோட கூட்டுத்தொகை தான் 146. இதில் 3 பேரோட சராசரி வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேரோட சராசரி அப்படிங்கும்போது அந்த 3ஆல் 24 பெருக்கிடலாம், அப்படி தானே? 12க்கு 2 மிச்சம் 1 6 6 1 7 72. இப்போது எனக்கு என்ன வேணும்? மற்ற 2 பேரோட சராசரி தான் வேணும். இது வந்து எத்தனை பேரோட? அந்த 3 பேரோட கூட்டுத்தொகை. எனக்கு மொத்தம் 5 பேர்லேருந்து 3 பேரோட கூட்டுத்தொகையை வந்து கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? அந்த 2 பேரோட கூட்டுத்தொகை கிடச்சிரும், அப்படி தானே? அப்போது 8 இங்கே என்ன இருக்கும்? 3 இருக்கும். 13லேருந்து 7 போனால் எவ்வளவு? 4 அங்கோடு போனால் 68. அப்போ இது வந்து 68 அப்படிங்கிறது யார்? இந்த கியூ மற்றும் எஸ்ஸின் கூட்டுத்தொகை தான் என்னது? 68. அப்போ 68 2 பேருக்கு தானே சராசரி கேட்டிருக்காங்க, பை 2 என்னென்னு பார்த்துடலாம், அப்படி தானே? அப்போ 2 2 2 6 4 2 8, அப்போ 34. ஆப்ஷன் ஏ. புரியுதா? கொடுத்துருக்கது அப்படியே போடணும். 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பேரோட சராசரி கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துருக்க சராசரியோட 5 மல்டிபிள் பண்ணோம்னா அந்த 5 பேரோட கூட்டுத்தொகை கிடச்சிரும். அடுத்து 3 பேரோட சராசரி கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி தான் அப்போ 3ஆல் இதை 24 மல்டிபிள் பண்ணோம்னா என்னது கிடச்சிரும், அந்த 3 பேரோட கூட்டுத்தொகை கிடச்சிரும். இந்த 5 பேரோட கூட்டுத்தொகையிலேருந்து 3 பேரோட கூட்டுத்தொகை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 2 பேரோட கூட்டுத்தொகை கிடைக்கிது. அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா சராசரி கிடைக்கிது. அதுதான் இப்போ பண்ணியிருக்கோம். அப்போ ஆன்சர் 34, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு எண் அட்டவணையில் 4 5களும் 9 6களும் 6 9களும் 5 4களும் உள்ளன. முகடு அப்படின்னு கேட்டாங்க. முகடுன்னு நமக்கு என்னது, அதிகமாக வந்திருக்கிறது. இது வந்து 4 வாட்டி தான் 5 வந்திருக்கு. ஸோ வேண்டாம். ஏன்னா 9 வாட்டி வந்திருக்கு, 6 வாட்டி வந்திருக்கு, 5 வாட்டி வந்திருக்கு, தேவையில்லை. 6 வாட்டி 9 வந்திருக்கு, 9 வாட்டி 6 வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டி அதுதான் என்னது ஆன்சர். ஓகேயா? முகடுங்கிறது அதிகமாக வந்திருக்கிறது தான். ஸோ இது முடிஞ்சிச்சு. வந்து ரீட் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டிற்கு 500 ரூபாயை தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, 500 ரூபா தனி வட்டியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது வந்து என்னது, எஸ்ஐ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆறு வந்து ஒரு வட்டி பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, 5% அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அசல். பி வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும், பி என்ஆர் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நமக்கு தெரியுமா? அப்போ நமக்கு கேட்டிருக்குது பி கேட்டிருக்காங்க. என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டிற்கு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 இன்ட்டு எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க ஒரு ஆண்டிற்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்போது 5% பை 100 ஈக்குவல் டு நமக்கு வந்து என்னது, எஸ்ஐ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எஸ்ஐ வந்து 500 ரூபா கொடுத்துருக்காங்களா? அப்போது 500. ஓகேவா? அப்போது ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. இந்த சைடு போகும்போது மல்டிபிள் பண்ணணும்னா என்ன வரும், 10,000 வருமா? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஒரு நபர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 500 பரிசாக வழங்குவதற்காக ஆண்டிற்கு 10% என்ற முறையில் முதலீடு செய்ய ஒரு நிதியை உருவாக்க முடிவு செய்கிறார் எனில் ஆரம்ப முதலீடு வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆரம்ப முதலீடு வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 500 ரூபா நான் வருஷம் வருஷம் கொடுக்கணும். அதாவது வருஷம் வருஷம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் 500 ரூபா வரணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இதை எஸ்ஐன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து எத்தனை பெர்சன்டேஜ், 6ங்கிறது 10%. இதுவும் பிஎன்ஆர் தான். இது வந்து நம்ம தனி வட்டியில் வந்து 2வது சம் பார்க்கும். இந்த கொஸ்டினில் மட்டுமே 2 சம் கேட்டிருக்காங்க. தனி வட்டியில் மட்டுமே சிம்பிள் மெத்தட் தான். என்னென்னா, இவங்க வந்து 500 ரூபா, அதாவது ஒரு நபர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 500 ரூபாய் பரிசு வழங்குவதற்காக ஆண்டுக்கு 10% வட்டி முறையில் ஏதோ ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அப்போது நமக்கு வந்து பி வந்து எவ்வளவுன்னு தெரியுமா? பி வந்து தெரியாது. அவங்க என்ன கேட்குறாங்க, நிதியை உருவாக்க செய்கிறார்கள் ஆரம்ப முதலீடு. அப்போ எவ்வளோ கொடுத்துருந்தா எனக்கு மாதம் 500 ரூபா வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையானது. இப்போது நமக்கு என்ன தெரியும், பி வந்து நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேறு ஆர் வந்து எவ்வளோ தெரியும், 10% அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அடுத்து 500 ரூபா எனக்கு மாதம் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது 500 ரூபா. ஓகேவா? இப்போது எனக்கு என்ன தெரியும், பிஎன்ஆர் பை 100, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 தெரியுமா? எஸ்ஐ வந்து எவ்வளவு, 500 ஈக்குவல் டு பி எவ்வளவு தெரியாது, இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு, 10% பை 100. எத்தனை வருஷம், ஒரு வருஷம். ஸோ அது பிரச்சனை இல்லை. அப்போது சைபருக்கு கேன்சல். இந்த 10 கோடி வந்துச்சுன்னா எவ்வளவு, 5000 ரூபாய். ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 5000. ஆப்ஷன் பி. ஓகேவா? இல்லை எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு டஜன் சோப்புவின் விலை 396 எனில் 35 சோப்புகளின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான சம்மு. 396 எனில்னு சொல்லிட்டாங்க. ஒரு டஜன் அப்படிங்கிறது நமக்கு எத்தனைங்கிறது தெரியும், அப்படி தானே? ஒரு டஜன்னா எவ்வளவு, ஒரு டஜன்னா 12. ஒரு டஜன்னா எவ்வளவு, 12 அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்போது மொத்தம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 396 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஒரு டஜன். அதாவது 12 சோப்புகளின் விலை தான் 396 ரூபா அப்படின்னா, அப்போது ஒரு
சோப்புவின் விலை என்னங்கிறத பார்த்துடலாமா? 3 12 36 மிச்சம் 3 3 12 36. அப்போ ஒரு சோப்புவின் விலை வந்து என்னது? 33. ஓகேவா? அப்போ ஒரு சோப்போட விலை வந்து நமக்கு என்ன தெரியும்? 33 ரூபா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 35 சோப்புகளின் விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 33 × 35. 35 சோப்புகளின் விலை வந்து 33 ரூபா அப்படின்னா 3 15க்கு 5 மிச்சம் 1 3 9 1 10 3 3 15க்கு 5 மிச்சம் 1 3 9 1 10 ஈக்குவல் டு 11 55. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? திரும்ப சொல்கிறேன். விலை வந்து கொடுத்துட்டாங்க. 12 சோப்புகளின் விலை வந்து 396. இங்கே டஜன்னொன்னே நமக்கு டஜன்னா 12ங்கிறது தெரியும். ஸோ இதை 312 டிவைட் பண்ணிடலாம். 1 12 12 3 12 36 3 12 36 396 வந்துருமா? இன்ட்டு 35. ஏன்னா 35 சோப்புகளின் விலை. அப்போது ஒரு சோப்போட விலை 33 ரூபானா 35 சோப்புகளின் விலை என்னன்னு பார்க்கணும். அப்போது 35 × 33. ஓகேவா? அப்போ 15க்கு 5 மிச்சம் 1 9 1 10. அதே மாதிரி 15க்கு 5 அதே 105 வருமா? அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? 11 55 அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி. ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள செவ்வகப்பட்டை வரைபடத்தை பயன்படுத்தி கேட்கப்படும் வினாவிற்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1997லேருந்து 98ஆம் ஆண்டு வரை உர உற்பத்தி குறைவான சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன? 1997லேருந்து 98 வரைக்கும் இந்த டைமில் இந்த பீரியடில் உர உற்பத்தி எவ்வளவு % குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 1960 வந்து எவ்வளோ இருந்திருக்கு? 60% இருந்திருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? அப்போ 60லேருந்து 45 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு? 15. இது எத்தனை % அப்படிங்கிறது தான் சம்மு. ஓகேயா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 5 15 2 6 1 2 2 10. அப்போ 5 25. ஆப்ஷன் சி. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ பர்சன்டேஜ்லேயே இப்போ இது வந்து 3ஆம் சம்முன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி தான். ஸோ இதோட சம்மு வந்து முடியுது. ஓகேவா? இதோட 25 சம்மும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் மொத்தம் 5 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணி இதை வந்து 6வது கொஸ்டினும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.